ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுபி ஃபேஷன். இன்றைக்கான ஸ்லீவ் டிசைன். நீங்கள் உங்களுடைய ஸ்லீவ் டிசைனை கட் பண்ண வேண்டாம். அப்படியே ஒரு ஸ்கொயர் பீஸில் ஒரு கிளாத் எடுத்து அது பாட்டமில் ராங் சைடு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க. இது லைனிங் நம்ம அட்டாச் பண்ணுவோம். டிசைனுக்காக ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ராங் சைடாக போட்டு சென்டர் பீஸை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாட்டமில் நம்ம தைச்சதுலேருந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக தச்சு எடுக்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இப்போ நான் எந்த அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா ஸ்லீவ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு விசிபிளாக ரொம்ப ராயலாக லுக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த 1/2 இன்ச்சே போதுமானது. நான் எதுக்காக ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஃப்ளீட்ஸ் வைக்கும் போது அது அப்படியே ஆஃபாக கேல்குலேட் ஆகும். இப்போ 7 இன்ச் உங்களுடைய லென்த்து இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் 14 இன்ச்சாக நீங்கள் எடுத்துக்கணும். கிளாத்தில் லைனிங்கில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போவும் எடுக்கிற அதே 7 இன்ச்சுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரிஜினல் பீஸில் நீங்கள் 7 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 2ஆல். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ 5 எடுத்திங்கன்னா 10ஆக கேல்குலேட் பண்ணிக்கோங்க. 7 எடுத்தால் 14 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சென்டர் ஃப்ளீட்ஸ் வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ளீட் வச்சு எடுத்து நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன். டிசைன்ஸ் உங்களுக்கு விசிபிளாக தெரியுதுல்ல. இப்போ இதில் நான் லைனிங்கை அட்டாச் பண்ண போகிறேன். பாட்டம் நம்ம ஆல்ரெடி தச்சு அடிச்சாச்சு. அதனால் இப்போ லைனிங்கில் நம்ம பாட்டமை கவர் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மடித்து நான் ஃபோல்ட் பண்ணி தச்சுக்கிறேன். இப்போ இந்த பீஸை எடுத்து அப்படியே நம்ம தச்சு வச்சுருக்க டிசைனில் ராங் சைடில் பாட்டமோட சென்டர் பீஸோட கரெக்டாக வச்சு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சு தான் எடுத்துக்க போகிறோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. இப்போ நம்ம தச்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துட்டு நம்ம சென்டரில் ஆல்ரெடி ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம்ல அதை நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணி நீடில் வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மேலே நம்ம ஆர்மோல் கிட்ட ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு ஸ்டிச் போட்டு இப்போ சைடில் அந்த ஃப்ளீட்ஸ் எப்படி நம்ம வச்சுருக்கோமோ அதே மாதிரியே லெவல் பண்ணி தான் நம்ம இப்போ தைக்க போகிறோம். இது ஒரு சைடு ரைட் சைடு நீங்கள் ஃப்ளீட் வச்சிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடு வைக்கணும். ஒரே சைடு வைக்கக்கூடாது. அதுதான் இந்த டிசைனோட மெயின் பார்ட்டு. நான் ஒரு சைடு தச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் சைடு நான் தச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா இதில் பாருங்கள், எனக்கு கேளுங்க. இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு தான் இப்போ ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம். தெரியுதுல்ல நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? இதே மாதிரியே தச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளீட்ஸும் உங்களுக்கு கரெக்டாக வரணும்னா 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் சென்டரில் ஃப்ளீட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சின்னதாக வச்சிங்கன்னா ஃப்ளீட்ஸ் அந்த அளவுக்கு சரியாக வராது, விசிபிளாகவும் இருக்காது. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள். இந்த ஃப்ளீட்ஸுக்கு நடுவில் நீங்கள் பீட்ஸ் எதனா வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, ஒரு பீடு வச்சு நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இது விசிபிளாக தெரியுதுல்ல. அந்த இடத்துல உங்களுக்கு பிளெயினாக இருக்குது எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பாட்டமில் லேஸ் வேணும்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ளீட்ஸ் மட்டுமே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கனாலே பார்க்குறதுக்கு நல்லா ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். வியர் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டி வியர் ப்ளவுஸ் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். கட்டாயம் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மேலே நான் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். தெரியுது 1/2 இன்ச் விட்டுருக்கிறது. அது நீங்கள் ஆர்மோல் கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ எக்ஸஸ் கிளாத் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கான ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குல்ல. இப்போ அந்த நீடெல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த saree ரொம்ப பிளெயின் saree. ப்ளவுஸும் ரொம்ப பிளெயின், எந்த ஒரு பார்டருமே கிடையாது. அதனால் அவங்க எனக்கு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸாக எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால
நம்ம அவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.